ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் செல்வம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா திடீர்னு எக்ஸ்பெரிமெண்ட் இறங்கிட்டு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இப்போ லாக்டவுன் பார்த்தீங்கன்னா, ஸோ அதனால் எந்த வீடியோ போடுறது எனக்கே தெரியல. ஸோ அதனால தான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன். பட் ஃபுட் ரிவ்யூ பண்ண முடியல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சிப்பி பாறை டாகை பற்றி ஒரு வீடியோ போடணும்னு சொல்லியிருந்தேன். பட் அந்த டாகுக்கும் வந்து இப்போ உடம்பு சரியில்லை. ஒரு 3 நாள் கழிச்சு என் ஃப்ரெண்டு வந்து அதை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கான். கண்டிப்பாக ஒரு 2 வீடியோ கழிச்சு கண்டிப்பாக 3வது வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, சின்ன வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த சின்ன ப்ராடக்ட் வச்சு தான் நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ண போகிறோம். அதுதான் இன்றைக்குள்ள வீடியோ. உண்மையில் இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்மக்கிட்ட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு டர்மரிக் பவுடர் இருக்குது, மஞ்சத்தூள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெயில் பாலிஷு, அப்புறம் ஒரு மேக்ஸ் பாக்ஸ் தீப்பெட்டி, அப்புறம் வந்து லெமன் வெட்டி வச்சுருக்கு. இது வந்து வாட்டர் தண்ணி தான். இது வந்து அரசன் சோப்பு இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதை தான் வந்து கரைச்சி வச்சுருக்கு. அப்படி ஊறிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஏதோ சொல்லுவாங்களே பேக்கிங் சோடா, இங்கிலீஷில் தான் தெரியுது, தமிழில் ஏதோ சொல்லுவாங்களே சோடா உப்புன்னு நினைக்கிறேன். சோடா உப்பு. பட் இவ்வளோ இது இருக்குது. இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் ப்ராடக்ட் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் வச்சு ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மெழுகுத்திரி நமக்கு நெயில் பாலிஷை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். அது எப்படி அப்படிங்கிறத பார்த்துலாம். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா பவுலில் வாட்டர் இருக்குது, அப்புறம் நெயில் பாலிஷ் இருக்குது, அப்புறம் தீப்பெட்டி இருக்குது, மேக்ஸ் பாக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பவுலில் நம்ம வாட்டர் வந்து எந்த வாட்டர் ஆனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நெயில் பாலிஷை அப்படி லைட்டாக கொஞ்சோண்டு உள்ள ஊற்றலாம். என்ன சொட்டாக உள்ளது. ஸோ ஊற்றினோடனே எப்படி ஸ்வெட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ தீப்பெட்டி எடுத்துகிட்டு நம்ம நெயில் பாலிஷில் கொளுத்திடலாம். அது கரெக்டாக நெயில் பாலிஷில் கொளுத்தணும். தண்ணியில் கொளுத்துனா அது அணைஞ்சிரும். இப்போ கொளுத்துறேன் பாருங்கள் எப்படி எரியுது பாருங்கள். அது நெயில் பாலிஷ் மட்டும்தான் எரியுது, வாட்டர் எரியல. அவ்வளோதான், கொஞ்சம் நேரத்தில் அது அணைஞ்சிரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம குச்சை வச்சு அதை எடுத்து அப்படியே எப்படி வருதுன்னு பாருங்கள். இந்த பால் ஆடெல்லாம் வருமே அந்த மாதிரி வருது பாருங்கள். ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. ரெண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டர்மரிக் பவுடர் வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் சூப்பராக இருக்கும். இதையும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதுவும் சிம்பிளான எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஸோ வாங்க இப்போ பார்க்கலாம். இப்போ அரசன் சோப்பை நம்ம கரைச்சி வச்சுருக்கோம், நல்லா கரைச்சாச்சு. ஸோ இப்போ டர்மரிக் பவுடர் வந்து பார்த்துக்கோங்க என்ன கலரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. எல்லோ கலரில் அப்படி தருது. இப்போ நான் உள்ளே போட்டோன்னே பாருங்கள். இப்போ நான் டப்பாவோட மூடியில் தட்டுறேன். நான் உள்ளே போட்டோன்னே என்ன கலரில் ஆகுதுன்னு பாருங்கள். நீங்களே பாருங்கள் எப்படி ஆகுதுன்ட்டு. அவ்வளோத்தையும் போட்டேன். ஓ, நம்மளுக்கு ரத்தம் கிடச்சிருச்சு. ஓ, பார்த்தீங்களா எப்படி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பாருங்கள், ரெண்டுக்கும் மேட்ச் பாருங்கள் என்ன கலரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. கம்பேர் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கே தெரியும். ஸோ இது எல்லோ கலரு, இது ரெட் கலர் ஆகிடுச்சு. நம்ம வந்து 2 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டோம். 2 எக்ஸ்பெரிமெண்ட்டுமே சூப்பராக வந்து வேலை செஞ்சிச்சு, ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ இப்போ வந்து 3வது எக்ஸ்பெரிமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெமனை வச்சு பண்ண போகிறோம். ஸோ இதுவும் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெமனை வந்து கரைச்சி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து பேக்கிங் சோடா, தமிழில் வந்து சோடா உப்பு மறக்குது. ஸோ இப்போ கட்டியாக இருக்குது. இந்த கட்டி அது உள்ளே போட்ட உடனே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வாவ், பொங்கிடுச்சு. எப்படி பொங்குதுன்னு பாருங்கள். ஸோ பொங்கி கவுந்துட்டு வாவ், சூப்பர் எக்ஸ்பெரிமெண்ட் இது. ஐயோ கவுருது. எவ்வளோத்துக்கு வந்துட்டு பாருங்களேன். இன்னும் இருக்கிறதெல்லாம் போட்டுரும். அவ்வளோதான். சூப்பர் நைஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து 3 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம். 3 எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த லெமன் தான். லெமன் வந்து ரொம்ப பொங்குனது எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உண்மையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்டில் பண்ணுங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட் ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தோம், டாகை பற்றி போடணும்னு பார்த்துட்டு இருந்தோம். திடீர்னு எக்ஸ்பெரிமெண்ட் போடுறேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. பட் அதனால் உங்களோட கருத்தை கண்டிப்பாக கமெண்ட்டில் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம நம்ம டார்க்மேன் vlogger சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.